எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சந்தீப். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, ரொம்ப நாளாக ஒரு ஸ்மார்ட் வாட்ச் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெட்டில் கொஞ்சம் பார்த்துட்டே இருந்தேன். பட் நமக்கு இந்த 4000 5000 மேலெலாம் வாங்குறதுக்குலாம் சுத்தமாக இன்ட்ரெஸ்டே இல்லை. ஸோ அதனால ஒரு 3000க்குள்ள ஒரு நல்ல வாட்சாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நாள் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஏதாச்சும் ஒரு நாள் ஃப்ளிப்கார்ட்டில் பார்க்குறப்ப ஆம்ப்ரேன் கம்பெனிலேருந்து இந்த வைஸ் கிளேஸ் வந்து 12 டிசம்பர் அன்னைக்கு மதியம் 12 PM வந்து ரிலீஸ் பண்ண போகிறோம், அதுவும் ஸ்பெஷல் ஆஃபர் அப்படின்னு போட்டு 2000 போட்டிருந்தாங்க. 2000க்கு அப்படி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு போய் பார்த்தா AMOLED டிஸ்பிளே அண்ட் அது இல்லாமல் ப்ளூடூத் காலிங்கும் வந்து இதில் அவைலபிள். அண்ட் அது மட்டும் இல்லை 1000 nits வரைக்கும் பீக் பிரைட்னஸ் இதில் இருக்குமாமா. அண்ட் 1.78 inch டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ இது கொஞ்சம் இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. அண்ட் ரேட்டும் வந்து 2000ன்றதுனால சரி ஓகே இதை கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கலாம்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் அதுக்கு முந்தின நாள் 7 PM வந்து ஏர்லி ஆக்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு பைனோ வந்து ஓப்பன் பண்ணி விட்டாங்க. ஸோ நானும் வந்து அதை ஆர்டர் பண்ணிட்டேன் 2000க்கு. அண்ட் அது இல்லாமல் வந்து சூப்பர் காயின்ஸ் வச்சிருந்தா நீங்கள் எவ்வளோ காயின்ஸ் வச்சிருக்கீங்களோ அதை வச்சு ஃபுல்லாக ரெடீம் பண்ணிக்கலாம். நான் வந்து 470 காயின்ஸ் கிட்ட வச்சிருந்தேன். அந்த 470 காயின்ஸையும் கொடுத்து நான் வந்து கிட்டத்தட்ட இதை 1498 rupeesக்கு தான் வாங்கினேன். இது லான்ச் அப்படின்றதுனால 6000 அப்படின்னு போட்டு 2000க்கு வந்து அவங்க லான்ச் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு தராங்க. பட் எனக்கு தெரிஞ்சு இது ஒரு 3500 ஒர்த் இருக்க ஒரு வாட்ச் தான். அண்ட் இது ஸ்பெஷல் லான்ச் அப்புறம் எப்படியும் ஒரு 3000 அந்த ரேஞ்சில் தான் வந்து சேல் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வாட்சை பார்த்துடலாம். இது வந்து ஒரு அன்பாக்சிங் வீடியோலாம் கிடையாது. ஏன்னா ஃப்ளிப்கார்ட்காரங்களே வந்து ஓப்பன் பண்ணி செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் கையிலே வாட்சை கொடுத்தாங்க. ஸோ உங்களுக்கு பாக்ஸில் என்ன வரும்னு பார்த்தா ஒரு வாட்ச், தென் அதுக்கப்புறம் ஒரு சார்ஜிங் கேபிள் வரும். அண்ட் இது மேக்னெட்டுன்னு சொல்ல முடியாது, மேக்னெட் செட் பண்ணி ஒரு சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. அண்டு உள்ளே ஒன்றுமே கிடையாது, இருக்கும் 2-3 பேப்பர்ஸ் இருக்கும், அவ்வளோதான். அதை தவிர வேறு ஒன்றுமே இல்லை உள்ள. அண்ட் இதில் யூசர் மேனுவல் கூட கொடுக்கல. யூசர் மேனுவலுக்கு பதிலாக இங்கே இந்த ஸ்கேன் கொடுத்துட்டாங்க. நம்ம ஸ்கேன் பண்ணோம் அப்படின்னா அதில் யூசர் மேனுவல் காட்டும் அப்படின்னு கொடுத்தாங்க. பட் இது ஸ்கேன் பண்ணால் வந்து இந்த ஆம்ப்ரேனோட அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு போச்சு. வாட்ச் வந்து பார்க்கறது கொஞ்சம் ப்ரீமியமாக தான் இருக்குது. பட் இது மெட்டல் கிடையாது, இந்த பிளாஸ்டிக் தான். அண்ட் பின்னாடி ஆம்ப்ரேன் சிம்பிள் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் ஒரு பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. அண்ட் இப்போது ஆன் பண்ணுறேன். ஆம்ப்ரேன் வாட்ச் வந்து ஆக்சுவலி நான் ஆன் பண்ணி யூஸ் பண்ணிட்டேன், ப்ளூடூத்லாம் கனெக்ட் பண்ணி. ஸோ இது கஸ்டமைஸ்டு ஒரு வால்பேப்பர் தான். இந்த வால்பேப்பர் வந்து நான் செட் பண்ணது தான். ஆக்சுவலி இந்த வால்பேப்பர் நம்ம செட் பண்ணிக்கலாம். அதேமாதிரி இந்த டைமு, அந்த சார்ஜிங் லெவல் எவ்வளோ இருக்குது, அண்டு டேட் என்ன, இது எல்லாமே வந்து நமக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். எந்த இடத்துல வேணால் மாற்றி வச்சுக்கலாம். அதுக்கு ஒரு ஆப் இருக்குது, அந்த ஆப் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். அந்த ஆப் என்னன்னு சொல்கிறேன் கடைசியாக. ரெஸ்பான்ஸ்லாம் வந்து ஓரளவுக்கு நல்லா ஃபாஸ்ட்டாகவே இருக்குது. AMOLED டிஸ்பிளேன்றதுனால உங்களுக்கு டிஸ்பிளே வந்து நல்லா பார்க்கறதுக்கு பஞ்சியாக நல்லா இருக்கு. அண்ட் பிரைட்னஸ் வந்து 1000 nits வந்து சொல்லியிருக்காங்க. பட் 1000 nits அளவுக்கு பிரைட்னஸ் இருக்கான்னு தெரியல. பட் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கு, நல்லா பிரைட்டராக இருக்கு. அண்ட் டார்ச் லைட், ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதை சொல்ல மறந்துட்டேன். ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே வந்து உண்மையிலேயே ஒரு நல்ல ஆப்ஷன். ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் யாரும் கொடுக்க மாட்டாங்க. அண்ட் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேல 2 ஸ்டைல் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நான் வந்து இது செலக்ட் பண்ணுறேன். இப்போ இந்த ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே வந்து ஸ்டைல் நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. பட் பேட்டரி வந்து கொஞ்சம் கன்சியூம் ஆகும் ஆஃப்கோர்ஸ். அண்ட் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குயிக் ஆக்சஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. டேட்டு டைம் அதில் கொடுத்துருக்காங்க. அண்ட் 4 குயிக் ஆக்சஸ், ஃபோனு, வாய்ஸ் அண்டு ஸ்போர்ட்ஸ் மோட் அதெல்லாம் வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் கீழே நோட்டிஃபிகேஷன் செக் பண்ணிக்கலாம். நோட்டிஃபிகேஷன் ஃபோனில் இருக்க எல்லா நோட்டிஃபிகேஷன் செக் பண்ணிக்கலாம். நோட்டிஃபிகேஷனுக்கு வந்து ரிப்ளை பண்ண முடியாது. பட் அஃப்கோர்ஸ் கால் வருது அப்படின்னா கால் வந்து நம்ம அட்டன் பண்ண முடியும். அண்ட் இது வந்து ஆப்ஸ் ஓரளவுக்கு வந்து நிறையவே கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்போர்ட்ஸ் மோட்ஸ் வந்து 100+ ஸ்போர்ட்ஸ் மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லை 2 கேம் கொடுத்துருக்காங்க உள்ள. கேம் கொஞ்சம் நார்மலாக தான் இருக்குது. பட் கேம் கொடுத்ததே இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் உண்மையிலே ஒரு பெரிய விஷயம். அண்ட் ஸ்ட்ரெஸ் மானிட்டரிங், ஸ்லீப், எமோஷன் கண்ட்ரோல், ஹார்ட் ரேட் எவ்வளோன்னு பார்க்குறது, ஆக்சிஜன் லெவல் பார்க்குறது, ஸ்ட்ரெஸ் வந்து எவ்வளோ லெவலில் இருக்குன்றது, அதுக்கப்புறம் ப்ரீத் எக்ஸசைஸ், இந்த மாதிரி நிறையா கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் டைம் வந்து 3 hours அவங்க கொடுத்துருக்காங்க. நான் இன்னும் சார்ஜ் போட்டு பார்க்கல. நான் அது வரும்போதே 95 அந்த ரேஞ்சில் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் சார்ஜ் போட்டேன். அதுக்கப்புறம் இப்போ வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். சார்ஜ் போட்டு 100 ஆகி ஒரு ½ hour கிட்டத்தட்ட யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் 100 அப்படியே தான் காட்டிகிட்டு இருக்கு, இன்னும் குறையில. அண்ட் அது மட்டும் இல்லை இந்த வாட்சில் வந்து லாக்கும் இருக்குது. இந்த வாட்ச்க்கு ஒரு லாக்கும் போட்டுக்கலாம். லாக் வேணும் அப்படின்னா நம்ம ஃபோனில் வந்து ஒரு ஆப் இருக்குது, அந்த ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி நம்ம வந்து செட் பண்ணிக்கணும். அந்த ஆப் என்னன்னு வந்து நான் இப்போ காட்டுறேன். இதுதான் வந்து அந்த ஆப்பு. இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஆக்சஸும் இருக்கும். இதில் வந்து நீங்கள் நோட்டிஃபிகேஷன், எந்தெந்த ஆப்ஸுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும், அதுக்கப்புறம் எந்தெந்த ஆப்ஸ்க்கு வரக்கூடாது, இதெல்லாம் வந்து உங்களுக்கு காட்டணும், இதெல்லாம் உங்களுக்கு காட்டக்கூடாது, அண்ட் கஸ்டமைஸ்டான வால்பேப்பர் எப்படி வைக்கிறது, இது எல்லாமே இந்த ஆப் டவுன்லோட் பண்ணால் தான் வரும். இந்த ஆப் வந்து ஒரு 96 MB கிட்டத்தட்ட வருது. அண்ட் இதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எல்லா ஆக்சஸும் உங்களுக்கு அந்த ஃபோன்லேயே வந்துடும். 2000க்கு இந்த வாட்ச் வாங்கலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக கன்சிடர் பண்ணி பார்க்கலாம்.
இதோட AMOLED டிஸ்பிளே அண்ட் 1000 nits பீக் பிரைட்னஸ், அது மட்டும் இல்லாமல் ப்ளூடூத் கால் குவாலிட்டி வந்து உண்மையிலே நல்லா இருக்கு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப இது 2000க்கு கண்டிப்பாக ஒரு வர்த்தான ஸ்மார்ட் வாட்ச் மாதிரி தான் தெரியுது. உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இப்போ இந்த வீடியோ ரிலீஸ் ஆகிறப்ப அன்னைக்கு மாதிரி 3000ல இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன கேட்டால் 3000க்கே இது வந்து ஆப்வியஸாக ஒரு வர்த்தான ப்ராடக்ட் தான். குவாலிட்டி வந்து உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்கு. அண்டு ஸ்க்ராட்ச் கார்டு போட்டு யூஸ் பண்ணுறது கொஞ்சம் பெட்டர்னு நினைக்கிறேன். நானே இன்னும் போடலை, இதுக்கப்புறம் போட்டு தான் யூஸ் பண்ணணும். அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் தேங்க்யூ.